பஞ்சபூதத்தில் நீருக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குல்ல, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? அந்த ஸ்தலத்தினோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்ரீ போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ நீர் சக்தி நிறைந்த ஒரு பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னாக்க திருச்சியில் உள்ள திருவானைக்காவல். அங்கே அதில் இருக்க கோயிலில் ஜம்புலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சிவலிங்கத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா நீர் ஓடிட்டே இருக்கும். அப்போ நீர்னாலே நமக்கு கடற்கரை எங்கன்னா போனாலும் ஆறு பத்தாடு அப்படியே மனசு சாந்தமாகும். இது அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்க அந்த நீர்த்தன்மை அப்படியே மனசை சாந்தமாக்கி நம்ம உடலில் இருக்க உஷ்ணத்தை குறைச்சி நமக்கு நிறைய விஷயங்கள் நன்மை பெறதுக்காக அந்த இடத்துல குவிச்சு அது ஒரு எனர்ஜியாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு குவிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் உட்காந்து பல உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு மௌன நிலையில் அமர்ந்து தியானம் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து கண்களை மூடி தியானமாக பண்ணுங்கள். ஒரு முத்திரையில் உட்காந்து வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீர் சக்தியினுடைய மகத்துவம் உங்கள் உடலுக்குள்ளே போய் உங்கள் உடல் மிக மிக அற்புதமான மாற்றங்கள் அடைஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.